அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரருடன் ஜோடி சேர்ந்தால் கல்யாண வாழ்க்கை இனிக்கும் தெரியுமா? திருமணம் என்பது இரு மனங்கள் இணையக்கூடிய நிகழ்வுதான். சிலருடைய திருமண வாழ்க்கை மட்டுமே வெற்றிகரமாக இருக்கும். பலரது வாழ்க்கை சண்டை சச்சரவு என தினம் தினம் போர்க்களமாகவே இருக்கிறது. கல்யாண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எனில் சரியான ராசி பார்த்து ஜோடி சேர வேண்டும். எந்த ராசிக்காரர்கள் யாருடன் ஜோடி சேர்ந்தால் வெற்றிகரமான மன வாழ்க்கை அமையும் என்று பார்க்கலாம். இதில் மேசராசிக்காரர்கள் எந்த ராசியோடு ஜோடி சேர்ந்தால் வெற்றிகரமான மன வாழ்க்கை அமையும் என்று பார்க்கலாம். இதில் நெருப்பு ராசிகள், நீர் ராசிகள், காற்று ராசிகள், நில ராசிகள் என 4 வகை தத்துவத்தில் ராசிகள் இருக்கின்றன. இந்த ராசிகள் சரியான ராசி பார்த்து இணைய வேண்டும். சரியான ராசியோடு ஜோடி சேராவிட்டால் திருமண வாழ்க்கையில் சண்டைகள் அதிகரிக்கும். அந்த மன வாழ்க்கை பிரிவு வரை கொண்டு போய் விட்டுவிடும். மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான். நெருப்பு ராசிக்காரர்கள் துணிச்சலும் நம்பிக்கையும் மிக்கவர். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் மனோகரன். நெருப்பான மேசராசிக்காரரை கடகராசியினர் திருமணம் செய்து கொண்டால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவார்களாம். மேஷம் மற்றும் கும்பம் எப்படி இருக்கும்? மேசராசி அதிபதி செவ்வாய். இரத்தத்தின் அதிபதி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். இவர்கள் போர்க்குணம் கொண்டவர்கள், உணர்ச்சிவசப்படுபவர்களாக இருப்பார்கள். காதலில் வெற்றி பெற தைரியமும் சுறுசுறுப்பும் அவசியம். கும்பராசியின் அதிபதி சனி பகவான். பொறுமைசாலிகள். ஒருவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு எப்படி கையாளுவது என்பதை நன்கு அறிந்து கொண்டவர்கள். இந்த 2 ராசிக்காரர்களும் இணைந்தால் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. மேஷம் விருச்சிகம் ஜோடி எப்படி இருக்கும்? பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கிய ராசிகளில் சில ராசிக்காரர்கள் சில ராசிகளுடன் ஒத்துப்போவார்கள், சில ராசிக்காரர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். அப்படி சில ஜோடி பொருத்தங்கள் இதுதான். மேஷம் விருச்சிகம். செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணம் செய்தால் விரிசல் வரும். அது எப்படி? இரண்டுமே செவ்வாய் ஆதிக்கம்தான் என்று கேட்கலாம். மேசராசி நெருப்பு குணம் கொண்ட ராசி, விருச்சிகம் நீர் ராசி. இவர்கள் இருவரும் விட்டு கொடுக்கும் பண்பு இருக்காது. அதனால்தான் ஜோடி சேர்க்கும் போது மேசத்துடன் விருச்சிகத்தை சேர்க்க வேண்டாம். நீர் ராசியான விருச்சிக ராசிக்காரர்கள் நில ராசிக்காரர்களுடன் இணையலாம். இதில் முக்கியமாக மேசராசிக்கு எந்த ராசி பொருந்தும்? மேசராசிக்காரர்களுக்கு துலாம் ராசியினர் மிகவும் பொருத்தமாக இருக்கும். துலாம் மட்டுமல்லாமல் மிதுனம், சிம்மம், தனுசு, விருச்சிகம், மகரம் போன்ற ராசிகளும் மேசராசிக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் தான். செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ஆளும் துலாம் ராசியை சேர்ந்த நபர்கள் மிகவும் பொருத்தமானதாக இருப்பதோடு மிதுனம், சிம்மம், தனுசு, விருச்சிகம், மகரம் போன்ற ராசிகளும் பொருத்தமானதாக இருக்கும். காம உணர்ச்சி என்பது ராசிக்கு ராசி வேறுபடுமா, அல்லது ஒரு காலகட்டத்தில் இந்த உணர்ச்சி ஆற்றுவித்தல் என்பது மேலோங்கி நிற்குமா? இது பற்றி ஏற்கனவே நாம் போகஸ்தானம் குறித்து பேசியுள்ளோம். பொதுவாக இலக்கியங்களில் எல்லாம் குறிப்பிடுவது மாதிரி கண்ணோடு கண் நோக்கினால் என்று கண்ணைத்தான் முக்கிய காரணமாக சொல்வார்கள். இது சூரியன், சந்திரன் பார்வைக்குரிய கிரகங்கள். ஆனால் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். இதுதான் பாலியல் இந்த உணர்வுக்கெல்லாம். அடுத்து புணர்ச்சி, உணர்ச்சி, வேகம், செயல்பாடு இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். எவ்வளவு நேரம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நிர்ணயிப்பது செவ்வாய். இப்படி பல கிரகங்கள் அதில் அடங்கி கிடக்கிறது. வாலிபத்தில் இருக்கும் காமம் கூட முறையாக செய்கிறது. ஆனால் வாலிபத்தை தாண்டி தனக்கு பிறந்த பெண்ணோ பிள்ளையோ மனம் முடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது கூட காம உணர்ச்சி அதிகரிப்பது ஏன்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளமை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, நரம்புகளை தூண்டக்கூடியது புதன். சிலருக்கு காலம் கடந்து கல்யாணம் நடக்கும், சிலருக்கு சீக்கிரம் நடக்கும். அதுவும் முக்கியம் கிடையாது. சிலருக்கு 55 இருந்து 75 வரை சுக்கிரதசை நடக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும். முன்பே கூறியபடி கண் பார்வை சூரியன், சந்திரன் அது பார்க்கும்போதே தூண்டுகிறது. ஆனால் சுக்கிரன் தான் காமத்திற்கு பிரதான கிரகம். அதனால்தான் சுக்கிரனில் இருந்து நீச்சமானாலோ தவறான கிரகங்களில் சேர்ந்திருந்தாலோ முறையற்ற புணர்வுகளெல்லாம் நிகழும். இறைவனை வழிபட்டால் இது எந்த ஒரு கெட்ட நோக்கமும் இல்லாமல் நல்லதே நடக்கும். மகாலட்சுமி மாதிரி மனைவி இருந்தும் குரங்கு மாதிரி வைப்பாட்டி வச்சிக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனோட ராகு, கேது, சனி இதெல்லாம் சேரும்போது தான். குறிப்பாக சுக்கிரனோடு சனி இருந்தால் மாற்று நிலை புணர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான கிரக சீர்த்திகள் உண்டு. 2 கிரகங்கள் சேரும்போது மட்டுமே இந்த மாதிரி இருக்க மாட்டார்கள். ஏதேனும் ஒரு கிரகத்தின் திசை வரும்போது இந்த மாதிரியான புணர்ச்சி மாறுபாடுகள், தவறுகள் உண்டாகிறது. இதில் முக்கியமாக ரொம்ப நல்ல மனுஷங்க, என் புருஷன் நிமிந்து கூட பார்க்க மாட்டார், இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாரு என்பதெல்லாம் அந்த கிரகத்தோட திசை அதுவரை வரவில்லை என்று அர்த்தம். அது வந்தவுடனேயே அப்படியே மாறுவார்கள். காலம் கடந்த ஞானம்னு சொல்வார்கள். ஆனால் காலம் கடந்த காமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆம், உண்மைதான். முக்கியமாக எனக்கு தெரிந்த ஒருவர் திருமணம் ஆனவர். தொழிலில் கடுமையான போட்டி காரணமாக கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை. இரவு 11:30 மணிக்கு வந்து படுப்பது, காலையில் எழுந்து சென்று விடுவது என்று இருந்தது. அப்பொழுது காமமே இல்லாமல் இருந்து விட்டார்.
ஆனால் இப்ப ஒரு கடைக்கு 4 கடைகள் கட்டி முடித்து விட்டார். அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவரும் திருமணம் செய்து கொண்டார். ஏனென்றால் இப்ப அவருக்கு சுக்கிர திசை. இப்ப அவருக்கு வயசு 69. ஆனால் அவரை பார்த்தால் அப்படி சொல்ல மாட்டீங்க. முதலில் ஒல்லியா இருந்தாரு. இப்ப சுக்கிர திசை என்பதால உடம்பெல்லாம் பூசணி மாதிரி மலர்ந்த முகமா இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறார். உண்மையிலேயே அப்ப இளமை திரும்புகிறது என்பதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் நாம அனுபவபூர்வமாக பார்த்தது. இப்போ அந்த திருமணமானவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இளமை காலத்தில் பிறந்த அந்த 2 குழந்தைகளை விட இந்த குழந்தை தகதகன்னு இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் சுக்கிரதசை தான். போன வாரத்தில் ஒருவர் வந்தார். முன்பெல்லாம் புணர்ச்சியின் போது என்னோட மனைவியால் ஈடு கொடுக்கவே முடியாது. ஆனால் இப்போது என் நிலைமை வேறு. என் மனைவிக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார். 3 வருடமாக இந்த பிரச்சனை இருக்கிறது என்றும் சொன்னார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் ஒன்றாக சேர்ந்து போகஸ்தானத்தில் உட்கார்ந்த நிலையில் சனி திசை வந்துவிட்டது. சனியும் புதனும் 3ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தா நக்குவது போன்று இருக்கும். உயிர்க்குறி எழும்புவது, அதனோட வேகங்கள் இதெல்லாம் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு சீக்கிரமே அவருக்கு திருப்தி அடைஞ்சுவிடும். ஏனென்றால் இந்த 2மே அலிகிரகங்கள். அலிகிரகங்கள் 2ம் சேர்ந்து போகஸ்தானத்தில் போய் சேரக்கூடாது. அந்த டாக்டரை பார்த்தேன், வயகரா வாங்கினேன், அப்படி இப்படின்னு சொன்னார். தயவுசெய்து எங்கேயும் போய் அலையாதீங்க. இதுக்கான சில உணவு வகைகள்லாம் இருக்கிறது. இப்போ சனிக்கு கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் அந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளுங்க. பிறகு சனிக்கு திறந்த வெளியில் அதிக நேரம் இருந்தால் நல்லது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மொட்டை மாடியில் வாக்கிங் போங்க, திறந்த வெளியில் காற்று வாங்குங்க, அவித்த உணவுகளை விட இயற்கை உணவுகளை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும். சனி இயல்பான கிரகம், இயற்கையான கிரகம். அதனால் இயற்கை உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினேன். அப்புறம் வந்தார், நல்ல மாற்றம் இருக்குங்க என்று சொன்னார். இதே போல் பெண்களுக்கு ஏற்படும் இல்லையா? ஆமாம், அவருக்கு சில பரிகாரங்களை சொல்லுவோம். சில வேர்களுடைய சாறு, சில மூலிகைகளுடைய சாறுகள் கட்ட முடியும். அதாவது கட்டுவது என்று சொல்லுவார்கள். அதை அணிந்து கொண்டு புணரும்போது, அதாவது முதுகு தண்டுவடம் முடியும் இடத்தில் அந்த மணியை நிறுத்திவிட்டு புணரும்போது புணர்ச்சி வேகம் அதிகரிக்கும், நீண்ட நேரம் இருக்கும். அது மாதிரி சில பரிகாரங்களும் உண்டு. கிரகங்களின் போக்கை உணர்ந்து இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் சனி திசையில் ராகு புத்தி, சனி திசையில் கேது புத்தி நடக்கும்போது டாக்டர்களிடம் போனால் கூட, அட்மிட் ஆகணும்னு சொன்னால் கூட மற்றவர்களிடம் ஒப்பீனியன் கேளுங்க. முக்கியமாக இப்படி கூட நடக்கும். உங்கள் மகனை என்னவோ சொல்கிறீங்க, திடீர்னு மூடவுட்டில் உங்கள் சட்டையை பிடிச்சிடுறான். ஐயோ, நான் வளர்த்ததே மாறல பாயுதேன்னு அதிர்ச்சியாகி மூளையில் முடுங்காதீங்க. அந்த நேரம் பையன் கையால் அவர் அடிவாங்கிற நேரமாக இருக்கும். அதில் அதிர்ந்து நெஞ்சை பிடிச்சி உட்கார்ந்து 4ஆவது நாள் மாரடைப்பில் இறந்த தந்தையெல்லாம் உண்டு. வளர்ந்த பையனை நம்பி இருப்பாங்க. அவன் திடீர்னு இப்படி நடந்துவிட்ட பிறகு அவ்வளோதான்னு அதிர்ச்சி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் உண்டு. இதுக்கு எல்லாமே கிரகங்கள் தான் காரணம். அதில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு புணர்ச்சி இல்லாமல் போவதும் உண்டு. அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்புள்ள மனைவி யாருக்கெல்லாம் அமையும்? ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார் என்பது பழமொழி. இதுபோன்ற அதிர்ஷ்டமான மனைவி ஒருவர் கிடைக்க அவரது ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ள பெண் ஒருவருக்கு மனைவியாக அமைய சம்பந்தப்பட்ட ஆணின் ஜாதகத்திலும் சில அமைப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியம். கலஸ்திரகாரகன் சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதோடு 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும். பணக்கார வீட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ளது என்று சிலர் நினைக்கின்றனர். அது முற்றிலும் தவறானது. பணக்கார வீட்டில் பிறந்து செல்வ செழிப்பில் வாழ்ந்திருந்தாலும் திருமணமாகி பூந்த வீட்டிற்கு சென்ற பின்னர் அந்த குடும்பத்தையும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றால்தான் அந்த பெண் அதிர்ஷ்டகார ஜாதக அமைப்பு உடையவராக கருதப்படுவார். ஒரு சில பெண்கள் ஏழை வீட்டில் இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு அந்த குடும்பத்தின் செல்வநிலை, கௌரவம் ஆகியவற்றை உயர்த்துவார்கள். அந்த பெண் வந்த நேரம்தான் அந்த குடும்பம் தழைப்பதற்கு காரணமாக இருக்கும். செல்வநிலையை மட்டும் வைத்து ஒரு பெண்ணுக்கு லட்சுமி கடாட்சம் உள்ளது என்று கூறிவிட முடியாது. அனைத்து தரப்பு மக்களிடமும் மரியாதையாக பழகும் விதம், கணவனின் வருமானத்துக்குள் குடும்பம் நடத்துவது, கணவரை பெரிய சங்கடங்களில் சிக்க வைக்காமல் தவிர்ப்பது போன்ற குணங்களை ஒருங்கிணைந்து பெற்ற பெண்களே உண்மையில் அதிர்ஷ்டக்கார மனைவிகளாக திகழ்கின்றனர். இதில் முக்கியமாக உங்கள் ராசிப்படி திருமணத்தின் போது எந்த ராசி சிறப்பாக பொருந்தும் தெரியுமா? ஆம், இதில் திருமணம் ஒருவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாகும். ஒருவர் தன் வாழ்க்கையின் 2ஆம் பகுதியில் காலை எடுத்துக்கும் தருணம் என சொல்லலாம். இதில் எந்த ஒரு அவசரமும் காட்டாமல் சரியான வரன் தேர்ந்தெடுப்பது அவசியம். இதில் ஜோதிடத்தில் ஒரு ஜனனகால கிரக அமைப்பின்படியும் கோல்சர அமைப்பின்படியும் பலன்கள் கூறுவதுண்டு. அதாவது கிரகங்களின் அமைப்பை பொறுத்து ஒருவரின் பலன்கள் கணிக்கப்படுகிறது. அதில் ஒரு ராசிக்கு நற்பலன்கள் அதிகமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களும் கிடைப்பதுண்டு. இவை அனைத்தும் கிரகங்களின் குணம் மற்றும் ஒவ்வொரு கிரகங்களுக்கிடையே நட்பு, பகை, சமநிலை உள்ளிட்டவை பொருத்தும். ஒருவர் கிடைக்கும் பலனின் மட்டுமல்ல,
திருமணத்தின் போதும் சேர்க்கப்படும் மணமகன் மணமகளின் ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்தும் திருமண பொருத்தம் பார்க்கப்படுகிறது. இதில் எந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த ராசியை சேர்ந்தவர் வரனை வாழ்க்கை துணையாக அமைத்தால் அவர்களின் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறப்பான பொருத்தமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். இதில் மேசராசியில் வரும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எவை தெரியுமா? ஒருவருக்கு திருமணம் செய்யும் போது அவரின் ராசிக்கும் அதில் இருக்கும் நட்சத்திரத்தை பொறுத்து பலன்கள் பார்ப்பது அவசியம். திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது எந்த நட்சத்திரத்தோடு எந்த நட்சத்திரம் இணையக்கூடாது என்ற விதி ஜோதிடத்தில் உள்ளது. ஒருவருக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் சமயத்தில் அவரின் ராசியில் உள்ள நட்சத்திரங்களை வைத்து பார்க்கலாம். குறிப்பாக பொருத்தம் பார்க்கப்படுகிறது. இதில் மேசராசியில் வரும் நட்சத்திரங்களான அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய பொருந்தாத நட்சத்திரங்களை பார்க்கலாம். இதில் அஸ்வினி நட்சத்திரம் இணையக்கூடாத நட்சத்திரங்கள். அஸ்வினி கேது பகவான் நட்சத்திரம் என்பதால் அவரின் பகை கிரகங்களான சூரியன், செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரகங்கள் அதிபதியாக அமைந்த நட்சத்திரங்களில் அமைந்த ஜாதகதாரரையும் கேது அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களையும் சேர்க்கக்கூடாது. இதில் கார்த்திகை, மகம், மூலம், மிருகசீரிசம், உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், கேட்டை, சுவாதி, திருவோணம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்ணை சேர்க்கக்கூடாது. இதில் ஆண் நட்சத்திரம் பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பரணி, மிருகசீரிசம், புனர்பூசம், பூரம். பெண் நட்சத்திரம் பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் அஸ்வினிக்கு பரணி, திருவாத்திரை, பூசம், பூராடம், திருவோணம், சதயம். இதில் பரணி நட்சத்திரத்துடன் இணையக்கூடாத நட்சத்திரங்கள். பரணி சுக்கிர பகவானுக்கு நட்சத்திர அதிபதியாக உள்ளார். சுக்கிரனுக்கு சூரியன், சந்திரன் கிரகங்கள் பகை கிரகங்களாக உள்ளன. இதனால் சூரியன், சந்திரன் அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களையும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களையும் பொருத்தக்கூடாது. இதில் ரோகிணி, திருவாத்திரை, அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம், பூரட்டாதி, அனுஷம், பூரம், பூராடம், சுவாதி ஆகிய நட்சத்திரங்களை சேர்த்தல் கூடாது. இதில் ஆண் நட்சத்திரம் பொருத்தமான பெண் நட்சத்திரம் பரணி, ரோகிணி, சுவாதி, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அஸ்வினி. இதில் பெண் நட்சத்திரம் பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் பரணி, புனர்பூசம், உத்திராடம், ரேவதி, அஸ்வினி. இதில் கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். அதனால் சூரியனின் பகை கிரகங்களான சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்களை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது. மிருகசீரிடம், புனர்பூசம், சித்திரை 1, 2 பாதங்கள், உத்திராடம், அஸ்தம், விசாகம், பூரட்டாதி, அவிட்டம், பூராடம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களையும் சூரியனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாது. இதில் ஆண் நட்சத்திரம் பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் கார்த்திகை 1ஆம் பாதம், சித்திரை 3, 4, அவிட்டம் 1, 2 பாதங்கள். பெண் நட்சத்திரம் பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் கார்த்திகை 1ஆம் பாதம், சதயம். முக்கியமாக பொதுவாக மேசராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு உங்களை பிடித்திருந்தால் அது அப்போதே உங்களுக்கு தெரிந்துவிடும். மேசராசிக்காரர்கள் தெளிவான பேச்சும் வாழ்க்கை மீது தீராத ஆர்வம் கொண்டவர்கள். இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை துணைவரின் காதலையும் மசாஜையும் ஓய்வு நேரத்தில் எதிர்பார்ப்பார்கள். பொருத்தமான ஜோடி துலாம் ராசியினர் மேசராசிக்கு பொருத்தமானதாக ஜோடி ஆவார். மிதுனம், சிம்மம், தனுசு, விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகள் கூட பொருத்தமானவை.